ஏங்க, நம்ம கார்மெண்ட்ஸ்ல நடக்கிறதெல்லாம் அஸ்வினுக்கு முன்னாடியே தெரியுதுன்னு தோணுது. புரியலையே. அவன் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மள காலி பண்ண முயற்சி பண்றான். அதெல்லாம் கரெக்ட் தான். அஸ்வின் நமக்கு எதிரி தான். ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மள காலி பண்ண அவன் முயற்சி செய்யல. அதுக்குன்னு அவனே வாய்ப்பை உருவாக்குறானோன்னு எனக்கு தோணுது. நீ எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முதல்ல ஸ்கூல் ஆர்டர்லயே நம்ம வழக்கமா போற ரூட்ல போகாம வேற ரூட்ல போக சொன்னது தெரிஞ்சுதானே அவன் கரெக்டா அங்க வந்திருக்கான். ஸ்கூல் ஆர்டர் அவன் ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்த இடம்னு நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த பிரியா கார்மெண்ட்ஸ் ஆர்டரையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தானே போனீங்க. நம்ம போனது அவனுக்கு எப்படி தெரிய வந்தது? ஆமா, இத நான் யோசிக்கவே இல்லையே. எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஒரு கிராஃபா பார்த்தா கௌரி கார்மெண்ட்ஸ்ல இதுதான் அடுத்த ஸ்டெப்னு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. மகா, ஒருவேளை அக்கா? அச்சா, கண்டிப்பா இருக்காதுங்க. அவங்க ஹெல்ப் பண்ணலனா நம்ம ஸ்கூல் ஆர்டரை எப்படி கொடுத்திருப்போம்? அப்ப எப்படி அவனுக்கு தெரியுது? அன்னி கண்டிப்பா இதை செய்யல. ஆனா அவனுக்கு நிச்சயமா நம்ம சைட்ல இருந்து தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிட்டு இருக்கு. எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க, யாருமே சொல்ல வாய்ப்பு இல்லையே மகா. அதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி, இந்த குழப்பத்துக்கு நான் ஒரு தீர்வு சொல்லட்டுமா? என்ன தீர்வு? இனிமே முடிஞ்ச வரைக்கும் இந்த ரூம்குள்ள அபிஷியலா எதுவும் பேசக்கூடாது. முக்கியமா அந்த அஸ்வினை பத்தி பேசவே கூடாது. இதுதான் உங்க தீர்வா? ஆமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன சாருக்கு கஷ்டம்? நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கால்ல அஸ்வின் கூட சண்டை போட்டு உடம்பெல்லாம் வலி. இப்ப அவனை பத்தி யோசிச்சு தலை வேற வலிக்கும் போல இருக்கு. அதுக்கு இதுக்கும் என்கிட்ட ஒரு தீர்வு இருக்குமா? ஓஹோ, அடுத்த தீர்வா? என்னவோ அந்த தீர்வு? என் கேள்விக்கு இது பதில் இல்ல. பதிலு சிரிப்புக்கு பின்னாடி இருக்கு. முடியல மகா, பயங்கரமா வலிக்குது. உன் கையால லேசா மசாஜ் பண்ணி விடுறியா? இன்னைக்கு உங்க தீர்வு எதுவுமே சரியில்லை. இல்ல மகா, நிஜமாவே செம்மையா வலிக்குது. அதுவும் இந்த நடு முதுகுல வலிக்குது. நடு முதுகுல தான் வலி. ப்ளீஸ், உங்கள் சேவை இப்போது மிக மிக தேவை. அப்பா. சரி சரி, படுங்க. அப்பா. எங்க வலிக்குது? அங்கதான் அங்கதான். இங்கயா? ஆமா. நீங்க சம்பந்தம் இல்லாம சிரிக்கும் போது எனக்கு தெரியும். கையெடுங்க. எப்பவுமே பிசினஸ் டெவலப் பண்றத பத்தி மட்டுமே யோசிக்கிறியே, ஃபேமிலியை டெவலப் பண்றத பத்தி எப்பதான் யோசிக்கிறதுமா? இங்க பாரு, இனிமே ரூம்ல ஃபேமிலி டெவலப்மெண்ட் பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். அத பத்தி மட்டும் தான் பேசணும். சரி, இனிமே பேசுறேன். இப்ப விடுங்க. இருக்கிற வாய்ப்பை தவறு விட்டுட்டு அடுத்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவ முட்டாள். உன் புருஷன் புத்திசாலி. அம்மா.